பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்க காரியம் நடக்க போகுது. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியத்துல மகனே மகளே உங்களுக்காக நான் செய்ய போறேன். நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசமா இருங்க, உங்க வழியை என்கிட்ட குத்துருங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தங்க சொல்றேன். இந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு ஒப்புவிக்கணுமா. நம்ம வழியை நம்ம போற பாதை ஆண்டவருடைய சித்தத்தின்படி இருக்கணும். நான் இஷ்டப்படி அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பேன், நான் வெளிநாடு போவேன், நான் படிப்பேன், நான் என்ன வேணா செய்வேன், அது ஏன் விருப்பம் நீங்க இருக்கலாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரே இது நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த இடத்துல கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, லோன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா, உங்க விருப்பம் எல்லாமே ஆசைகளை நியாயமானதா இல்லை நான் சொல்ல. ஆனா அது நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் முடிவெடுத்தீங்கன்னா நல்லா தானங்க இருக்கும். ஏசப்பாவே பிதாவுடைய பேச்சு கேட்டாரமா, டெய்லியும் போய் ஜெபம் பண்ணாரமா. நீங்க மட்டும் எங்க ஏசப்பா பேச்சை கேட்க மாட்டீங்க. ஏசப்பா கிட்ட அவருடைய பேச்சு கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தா உங்க வாழ்க்கையில இன்னும் உயர்ந்துகிட்டே இருப்பீங்க, அற்புதங்களை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேங்க. அதை இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கு. என்ன போடப்பட்டிருக்கு, உங்க காரியங்கள் வாய்க்க பண்ணும். உங்க காரியங்கள் நடக்கணும்னா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும், ஏசப்பாவுடைய பேச்சை கேட்கணும். யாரெல்லாம் ஏசப்பாவுடைய பேச்சு கேட்கணும் டக்குன்னு ஒரு ஆமீன் போட்டு, ஆண்டவரே நான் உங்க பேச்சு கேட்க போறேன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா அவருடைய பேச்சு கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்த இடத்துல வெட்கப்பட விட மாட்டாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.